ஹாய் ஹலோ வெல்கம் பேக். நான் உங்கள் எம்டிஎன் பா. இதே மாதிரி எப்படி கலர் க்ளோ கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நண்பா பார்க்க போகிறோம். இதே மாதிரி எப்படி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு அந்த வீடியோ. சரி நண்பா, இதோட அலிட் மோஷன் நியூ வெர்ஷன் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இதோட XML ஃபைல்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, டவுன்லோட் பண்ணிங்க நண்பா. சரி ஓகே நண்பா, வாங்க எப்படி எடிட்டிங் பண்ணி சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே நண்பா, இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எப்படி எடிட்டிங் பண்ணி சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கான் ஒன்று கொடுத்துட்டு இந்த இடத்துல 16.9 அண்ட் இந்த இடத்துல 180p, இந்த இடத்துல 60 fps, இந்த இடத்துல பிளாக் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கிரியேட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை டச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்த உடனே இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கான் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே இந்த இடத்துல இமேஜ் அண்ட் வீடியோன்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் எந்த இமேஜ் பண்ணணுமோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எத்தனை செகண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 12 செகண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பேடர் ஒரு ஷேப் ஒன்று கொடுக்க போகிறேன். பார்த்துக்கோங்க, இந்த பாருங்க இருக்குது. இப்போ பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இப்போ டச் பண்ணணும். இப்படி வெளில வந்து ப்ளஸ் டச் பண்ணோடனே இந்த இடத்துல ஒரு பார்டர் இருக்குது பாருங்கள், கொடுத்துட்டு பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் வரைக்கும் என்ன பண்ணுங்கள், இந்த பட்டன் இருக்குது பாருங்கள், டச் பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் வரும். அதை டச் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக வந்துடும் நண்பா. ஃபுல்லாக வந்த உடனே என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல ஃபில் ஸ்க்ரீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே இந்த இடத்துல மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும், அதில் போய்ட்டு இதை நல்லா ஃபுல்லாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், வெளில வந்தாச்சு. இப்போ மறுபடியும் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் ஆட் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு கீழே போனீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், அதர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு அதில் காப்பி பேக்ரவுண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை என்ன பண்ணுங்கள், அதை டச் பண்ணிவிட்டு அதாவது ஸ்டாண்டர்ட் செட்டிங் இருக்கா, ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்த உடனே மறுபடியும் என்ன பண்ணுங்கள், அந்த அதே டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆட் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆப்ஷன் கொடுங்க. அதே மாதிரி அதர் போய்க்கோங்க. அதில் சேனல் ரீமேப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை ஓகே கொடுங்க. அதை ஓகே கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்தோடனே உள்ளே போயிடுங்க. இப்போ சேனல் ரீமேப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆர் இருக்கட்டும், அடுத்து ஒய், அடுத்து ஜி, அடுத்து ஏ, அதாவது RYGA, ஓகேவா வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. மறுபடியும் என்ன பண்ணுங்கள், இந்த ஃபோட்டோ டச் பண்ணுங்கள். அதாவது இந்த ரிசென்டபிள் இருக்குல்ல, டச் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போங்க. மறுபடியும் ஆட் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் போனீங்கன்னா பிளர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் போய்ட்டு ஷார்ப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை என்ன பண்ணுங்கள், டச் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மறுபடியும் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுங்கள், ஒரு 13 வச்சுக்கோங்க. 13 வச்சுட்டு இதில் என்ன பண்ணுங்கள், ஒரு 8 வச்சுக்கோங்க. ஓகே வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணுங்கள், மறுபடியும் அதே டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. அதில் போய்ட்டு கலர் அண்ட் லைட்டில் போய்ட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் போங்க. போன உடனே இந்த இடத்துல பிரைட்னஸில் கான்ட்ராஸ்ட் மட்டும் ஒரு 8 வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை, ஒரு 8 வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த ப்ளஸ் ஐக்கானில் போய்ட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதில் மறுபடியும் டச் பண்ணுங்கள். மறுபடியும் டச் பண்ணணும், இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரில் போய்ட்டு இதை பெருசாக ஜூம் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதே மாதிரி பெருசாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இப்போ 2 டச் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. அதில் போய்ட்டு இப்போ நீங்கள் கொடுத்தீங்க தெரியுமா காப்பி பேக்ரவுண்ட், அதே கொடுங்க. காப்பி பேக்ரவுண்ட்னா அந்த அதரில் இருக்கும் பாருங்கள், அதில் போய்ட்டு காப்பி பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறோம், அதே மாதிரி ஆட் எஃபெக்ட் போங்க. அதில் போய்ட்டு கலர் அண்ட் லைட்டில் போய்க்கோங்க. கிராண்ட் ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த பாருங்கள் இருக்குது, 9வது இடத்துல இருக்குது, பார்த்துக்கோங்க. கலர் அண்ட் லைட்டில் போய்ட்டு 9வது இடத்துல, அதில் போய்ட்டு செட்டிங்கில் போட்டு ஓகே கொடுங்க. இப்போ இதில் போங்க. போயிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், ஒயிட் வச்சுக்கோங்க. ஒயிட் வச்சுட்டு கீழே வந்து பிளாக் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நார்மலில் போய்ட்டு மல்டிப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அது வச்சுக்கோங்க. ஓகேவா நண்பா, இப்போ அடுத்த எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஆட் எஃபெக்ட்டில் போங்க. ஆட் எஃபெக்ட்டில் போனே கலர் அண்ட் லைட்டில் போங்க. அதில் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் காமான்னு சொல்லிட்டு இதில் 6வது இடத்துல இருக்கும் பாருங்கள், அதை டச் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு அடுத்து இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட்ஸ் ஒரு காமாவில் ஒரு 95 இல்லைனா 92 இல்லை 91 அந்த ரேஞ்சு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மறுபடியும் ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு கலர் அண்ட் லைட்டில் போங்க. கலர் அண்ட் லைட்டில் போனோன்னே இந்த இடத்துல க்ளோஸ் சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் போங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் போனால் இந்த இடத்துல போய்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 22 இல்லைனா 23 அந்த ரேஞ்சில் கொடுத்துக்கோங்க. நான் ஒரு 23 கொடுத்துக்கிறேன், 23.5 கொடுத்துக்கிறேன். அடுத்து என்ன பண்ண போகிறீங்க கேட்டிங்கன்னா முடிஞ்சு, இந்த வேலை முடிஞ்சு. அடுத்து என்ன பண்ணுறேன், ப்ளஸ் ஐக்கான் ஓப்பன் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த ஒரு பட்டன் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மூவ் ட்ரான்ஸ்ஃபர்லாம் போய்ட்டு எப்போது மேலே நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜூம் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ எஃபெக்ட் போங்க. 3ல், அதாவது 3ல் இந்த 3 இருக்குது பாருங்கள், இதில் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்டில் போய்ட்டு அதே மாதிரி அதரில் போய்ட்டு
காப்பி பேக்ரவுண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதை என்ன பண்ணணும் ஃபுல்லாக வைக்கணும். மறுபடியும் ஃபுல்லாக தள்ளிட்டு இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்துடும் நண்பா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல அதே மாதிரி இன்னொன்று ரெக்டாங்கிள் ஓப்பன் பண்ணிட்டு அதை என்ன பண்ணுங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இந்த இதில் ஆன் பண்ணிட்டு ஃபுல்லாக ஆகிக்கோங்க. நல்லா ஃபுல் பண்ணிக்கோங்க. ஃபுல் பண்ணிவிட்டு அந்த ரெட் ஆங்கிள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதை டச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு கொண்டு வந்து ஃபுல்லாக கொண்டு வந்துடணும். ஓகேவா? கொண்டு வந்துட்டு எஃபெக்ட் போங்க, மறுபடியும் ஆட் எஃபெக்ட் போங்க. அதில் போய்ட்டு அதர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த பாருங்கள் இருக்குது. அதை என்ன பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு காப்பி பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அதை காப்பி பேக்ரவுண்ட் என்ன பண்ணுங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் ஆட் எஃபெக்ட் போங்க. அதில் போய்ட்டு கலர் அண்ட் லைட்டில் போய்ட்டு கீழே பாருங்கள், இந்த பாருங்கள் இருக்குது டெஸ்ட்லாட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் போங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் போயிட்டு அதில் ஒரு 65 வச்சுக்கோங்க. வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு கலர் அண்ட் லைட் போங்க. அதே கலர் அண்ட் லைட் தான். அதில் ஸ்பெக்ட்ரல் மேப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்து ஸ்பெக்ட்ரல் மேப் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஸ்கேல் பிரைட்னஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் என்ன பண்ணுங்கள் ஃபுல் கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போது பாருங்கள், இப்போ நார்மலாக ப்ளூவை செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல ப்ளூவை செலக்ட் பண்ணுறேன். ஓகே கொடுக்குறேன். மூணையுமே நீங்கள் வந்து ப்ளூவாக மாற்றிக்கணும். மூணையுமே ப்ளூவாக மாற்றினா உங்களுக்கு செட் ஆகும். பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஆட் எஃபெக்ட் போகிறேன். ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு இந்த பிளர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் போய்ட்டு இது பாருங்க கேஷ் அண்ட் பிளர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை ஆன் பண்ணிக்கிறேன். அதை ஆன் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஸ்ட்ரென்த் இருக்குது பாருங்கள், அதை ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாக கொடுத்துட்டு வெளில வந்துடுறேன். இப்போ ரெக்டாங்கிள் 3 இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா டச் பண்ணி இந்த இடத்துல பிளெண்டிங் அண்ட் கெப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். போயிட்டு அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு ஸ்க்ரீனுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இதை ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதே இதுக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் நினைக்கலாம் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் 3 ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்க்கோங்க. இந்த டெஸ்ட்லாட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் போயிட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் குறைச்சிங்கன்னா ஃபுல் கலர் ஏறும். அதே மாதிரி எவ்வளோ இது பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கலர் ஏறும், கலர் குறையும் நண்பா. ஓகேங்களா? ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம SambaiTech சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பண்ண வாங்கி கொடுங்க நண்பா. ஓகே நண்பா, பாய்.